ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய கேஷ் டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ வந்து கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து நிறைய வழியில் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கலாம். உதாரணத்துக்கு கம்பெனியில் வந்து சேல்ஸ் நடக்கிறது, அதுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு, நம்ம வந்து ஒரு ஒரு பிரான்ச் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆக்டிவிட்டி கீழே தான் வரும். அது என்ன அப்படின்னா ஆப்ரேஷனு, இன்வெஸ்டிங்கு, ஃபினான்ஸ். இந்த மூணு ஆக்டிவிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மூணில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை பற்றி தான் வந்து முழுசாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எப்படி வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அதோட அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய சேல்ஸு, அப்புறம் நம்ம வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து அந்த பிஸ்னஸில் நடந்தே ஆகணும். ஓகேவா? அதை வந்து கால்குலேட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் என்னன்னா லாங் டைமாக அது வந்து நமக்கு வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கணக்கிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த பிஸ்னஸில் வந்து மிஷினரி வாங்குகிறோம், அல்லது ஒரு பிரான்ச் வந்து நியூவாக ஒரு பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ்னால் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் வளரணும்னு சொல்லிட்டு நம்ம லோன் வாங்குவோம் பேங்க்கில். சரிங்களா? அந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லோனுக்கு வந்து நான் வந்து இது வட்டி கட்டணுமா, அந்த வட்டிக்கான அமௌண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியில் வரும். இது வந்து பேசிக். சரிங்களா? இப்போ வந்து ரியல் டைமாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம போவோம். ஓகேவா? இப்போ இதில் ஒரு 15 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 15 கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா இந்த இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எந்த கம்பெனியாக இருந்தாலும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறேன். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டை விற்கிறேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ரெவன்யூ. அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க, அந்த சேல் பண்ணுற ப்ராடக்ட்டை கஸ்டமர் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நடக்கும். ஒரு கம்பெனியில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு வரீங்களா, இதுதான் அது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெய்லியுமே நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனாக. சரிங்களா? அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரி, இப்போ நான் இது வந்து ஒரு 100 கோடி ரூபா வந்து அந்த கம்பெனி வந்து சம்பாதிக்குது டெய்லி ஆக்டிவிட்டியில். சரிங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டை நான் என்ட்ரு பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரு ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு நான் ரா மெட்டீரியல் வாங்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போவா அது வந்து டெய்லியுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டிக்கு ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியில் தான் கொண்டு வருவோம். ஸோ நான் ஒரு ரா மெட்டீரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புரோட்டா போடுறதுக்கு அந்த மாதிரி மைதா இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 கோடி ரூபா அதுக்கு நான் செலவு பண்ணுறேன். சரிங்களா? செலவு பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 கோடி ரூபா இருக்காது, 90 கோடி ரூபா தான் இருக்கும். ஏன்? இந்த ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் 100 கோடி ரூபா எனக்கு வந்துச்சு. அதுலேருந்து நான் ரா மெட்டீரியலுக்கு காரனுக்கு நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்து காசு அவங்ககிட்ட போயிடுச்சு. அப்போ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வராது. என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னவோ அது மட்டும்தான் இங்கே வந்து கேப்சர் ஆகும். இப்போ அது வந்து 90 கோடி ரூபா வந்து இப்போ என்கிட்ட இருக்குது அமௌண்ட்டு. இப்போ நான் கீழே நான் அது வந்து வச்சுருக்கேன். லிஸ்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் காட்டுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேலரி கொடுக்கணும்ல என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம். அவங்களுக்குலாம் வந்து சேலரி கொடுக்குறதுன்றது வந்து
அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸாக இருக்கலாம், மாசமா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த மூன் கிடையாது, கண்டினியூஸாக நடக்கும். வருஷம் கம்பெனி இருக்கிறவர்களும் நடக்கும். அப்போ கண்டினியூஸாக நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 5 கோடி ரூபா வந்து நான் என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோடி ரூபா சேலரி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். கொடுக்குறேன். அப்போ என்கிட்ட அந்த காசு இருக்காது. என்ன ஆகும்? காசு வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்து 80 கோடி ரூபா தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்ட் குடுக்கணும்ல. நான் இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி அல்லது இன்டர்நெட் இந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து பே பண்ணணும்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே தான் நடக்கும். அந்த பிசினஸ் இருக்கிறவரையிலும் நடக்கும். ஸோ அப்ப வந்து இது என்ன ஆகும்? ஆப்பரேஷன் ஆக்டிவிட்டில தான் வரும். அப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,00,000 ஒரு ரென்ட்டு, மத்த செலவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து ஒரு ரூ. 5,00,00,000 நான் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நான் குடுக்குறேன். அப்ப வந்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 75 கோடி தான் வந்து இருக்கும். என்கிட்ட காசு. அந்த ரெவென்யூல. அடுத்தது வந்து நான் ஜிஎஸ்டி கட்டணும்ல, டாக்ஸ் கட்டணும். மத்த விஷயங்கள் எல்லாம் கட்டணும்ல. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் கட்டுறது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் தான் நம்ம கட்டுறோம். அதாவது டெய்லியும் கட்டலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போதெல்லாம் நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டே போவோம். அல்லது வந்து அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி அல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இது கன்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில தான் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு ரூ. 5,00,00,000 நான் கட்டுறேன். டாக்ஸ் மட்டும். சரியா? அது வந்து நான் குடுத்துட்டேன். என்கிட்ட அந்த காசு இல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 கோடி ஆயிடுச்சு. இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் ரெவென்யூல 70 கோடி தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ காசு என்கிட்ட வந்து குடுத்துருவாங்க முன்னாடியே. அட்வான்ஸ் மாரி பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்ஸ் வந்து அனுப்பி வைப்போம். இது வந்து பிசினஸ்ல வந்து காமனா நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டில தான் வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒருத்தவங்க வந்து அட்வான்ஸா ஒரு ரூ. 5,00,00,000 என்கிட்ட குடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கு அந்த பணம். அப்ப நான் வந்து இது வந்து பிளஸ்ல போவும். 75 கோடி வந்துரும் இங்க. இது என்கிட்ட இருக்கக்கூடிய ரெட்ல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருந்து வெளிய போன பணம். இந்த பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பணம். இப்ப கரண்டா என்கிட்ட 75 கோடி இருக்கு. இப்ப நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பா வந்து செலவு பண்ணணும். இதுவும் வந்து என்ன ஆகும்? ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டில தான் வரும். இது வந்து நம்ம மாசம் மாசம் நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். கன்டினியூஸா நடக்கும் இது வந்து. அப்ப இதுக்கு வந்து ஒரு ரூ. 3,00,00,000 நான் செலவு பண்றேன். என்கிட்ட இருந்து போயிடுச்சு காசு. ஓகேவா? அதுதான் ரெட்ல வருது இங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் சவாலான ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஏதோ ஒரு சடனா ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குது. சரிங்களா? அப்ப வந்து நான் அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இந்த இது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த பிசினஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்ல வந்து வாங்கி குடுப்பாங்க. சரியா? இப்படி நடக்கும்போது இது எந்த மாரி ஆக்டிவிட்டில வரும்? இது ஒன்ஸ் இன் த அதாவது எப்பயாவது ஒரு வாட்டி தான் இது நடக்கும். ஸோ இது வந்து எந்த ஆக்டிவிட்டில வரும்? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இது நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ புதுசாக ஒரு மிஷினரி வாங்குறேன், ஒரு வேற ஏதாவது வெஹிக்கிள் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து லாங் டைமுக்கு வச்சுக்குவேன். நான் வந்து அதை உடனே நான் வந்து விற்க போகிறது கிடையாது. ஒரு எக்யூப்மெண்ட் எனக்கு வந்து இந்த மிஷின் இருந்தால் தான் எனக்கு வேலையை செய்ய முடியும் அப்படின்னும் போது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு நான் வச்சுக்குவேன். லாங் டைமும் வச்சுக்குவேன். அப்படின்னும் போது என்ன ஆகும்? இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் வந்துடும். இதுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருந்து காசு போயிடுச்சு. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்னும் போது இங்கே வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து மைனஸில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்கிட்ட பழைய மிஷின் இருக்கு. நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஓல்டான இது வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு வருமானம் தான். இது நான் சேல் பண்ணுறது மூலியமா எனக்கு அது வருமானம் தான் வருது. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டிங்கில் தான் வரும். இப்போ எனக்கு இது வந்து ஒரு இன்கம் மாதிரி எனக்கு வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன். இது என்கிட்ட காசு என்கிட்ட இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5 கோடியில் இருந்தது. இப்போ 4 கோடி ரூபா அது போய் 1 கோடி ரூபா ஆயிடுச்சு.
இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கம்பெனிக்காரங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் பேங்க்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைப்பாங்க. வரக்கூடிய அமௌண்ட்ட வந்து அப்படியே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அத வந்து பெருக்கி, அந்த லாபத்த வந்து திரும்பவும் வந்து பிசினஸ்லயே போடுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க லாங் டைமா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. லாங் டைம்க்கோசரம் அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இது நேச்சுரலா எல்லாத்துக்கும் தெரியும். இது இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிங்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஒரு கம்பெனிய வாங்குறாங்க. அல்லது புதுசா ஒரு பிரான்ச்ச வந்து கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து மைனஸ்ல வந்து 30 கோர்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா 30 கோடி கொடுத்து ஒரு கம்பெனி அல்லது ஒரு பிரான்ச்சை வந்து புதுசாக நான் வந்து நிறுவியிருக்கேன். என்கிட்ட இருந்து பணம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இது ரெட்ல இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க தெரியும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது வந்து கம்பெனி வந்து லோன் வாங்குவாங்க. பேங்க்ல இருந்து லோன் வாங்குவாங்க. சரிங்களா? அந்த லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியில வரும். லோன் வாங்குறது எல்லாமே. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு 10 கோடி ரூபா நான் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். பேங்க்கு கிட்ட. லோன் வாங்கியிருக்கேன். அதனால என்கிட்ட தான் அந்த பணம் இருக்கு. அதனால தான் இது வந்து அந்த ரெட் கலர்ல இல்லாம காட்டுது. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட வாங்கின லோனு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம வந்து லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுவும் வந்து என்ன ஆகும்? ஃபினான்ஸில் தான் வரும். இதெல்லாம் லோன் வந்து ரீபேமெண்ட் பண்றோமோ அதெல்லாம் வரும். நான் ஒரு 2 கோடி ரூபா வந்து ரீபேமெண்ட் பண்றேன். சரியா? என்கிட்ட இருந்து காசு போயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வாங்கின லோனுக்கு வந்து வட்டி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்படி இல்லைன்னா கம்பெனிக்காரங்க நமக்கு வந்து டிவைடண்ட் கொடுப்பாங்க. இவ்வளோ டிவைடண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கடன் பட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி கடன் பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியில தான் வரும். ஒரு 5 கோடி ரூபா வந்து டிவிடெண்ட் அல்லது இன்ட்ரெஸ்டா வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி வச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. பேசிக்கா இவ்வளவுதான் வந்து நடக்கும் அந்த ஆர்கனைசேஷன்ல. சரிங்களா? இப்ப போய் பார்த்தேன் அப்படின்னா என்கிட்ட டோட்டலா என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 கோடி அவ்வளவுதான் வந்து என்கிட்ட டோட்டலா இருக்கும். அந்த மணி, நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், நான் வாங்கின பேங்க் லோன் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில எண்டில் வந்து என்கிட்ட இருக்கக்கூடியது 34 கோடி அவ்வளவுதான். இப்போ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டீட்டெயிலான ஒரு வியூவை காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் நான் வந்து எனக்கு ரெவன்யூ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் ரெவன்யூவாக வந்தது. அதை நாங்கள் போட்டுக்கிறேன். நான் செலவு பண்ண அமௌண்ட் இதெல்லாம். ஓகேவா? அட்வான்ஸ் எனக்கு கஸ்டமர் கொடுத்தது எல்லாமே வந்து போக ஆப்ரேஷனுக்கோசரம் இந்த டே டு டே ஆக்டிவிட்டி அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 72 கோடி கிட்ட எனக்கு வந்து நிற்கிது. இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன். மைனஸ் இல்லாமல் ஒரு ப்ளஸில் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சைன் அந்த கம்பெனி வந்து குரோ ஆகிறதுக்கு. சரியா? அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தக்கூடிய லாபத்தை பிஸ்னஸ்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு காசு நம்மக்கிட்ட இருந்து வெளியே போய் அது வந்து ஒரு கம்பெனியாக உருவாகுது அப்படின்னும் போது இது கொஞ்சம் எல்லா மேக்ஸிமம் கம்பெனி மைனஸில் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி. இது வந்து நார்மலாக நம்ம நிறைய அமௌண்ட் வந்து லோன் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஒரு கேட்டகரியில தான் கணக்கு பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. இதுலேயே வந்து நிறைய அமௌண்ட் வந்து போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் சஸ்பீஸ் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா லோனு தான். லோன் கட்டுறது, பேங்க்ல கூடிய டிரான்சாக்ஷன், இதுதான் வந்து ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியில் கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக 34 கோடி கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கான இது. வேற எதுவும் கிடையாது. இவ்வளோதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு
அது எப்படி ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்? இது டெய்லி ஆக்டிவிட்டியே கிடையாது. இன்சூரன்ஸ் எல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரும், அல்லது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய சப்சிடின்றதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரும். அது எப்படி ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நிறையாக்கும் பேருக்கும் குழப்பம் இருக்கலாம். ஆனா இது ஏன் வந்து ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் இருந்தாதான் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டியை ரன் ஆக முடியும். ஓகேவா? டே டு டே ஆக்டிவிட்டி இந்த அமௌண்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றாங்க. இதை ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில சொல்றது இல்லை அப்படின்றது தான் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில சொல்றது இல்லை அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா பையிங் த நியூ அசட். அது எதுக்கு அப்படின்னா லாங் டைமுக்கு வந்து இதுல வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த லாங் டைம் இது வச்சிருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்கு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி வந்து டே டு டே ஆக்டிவிட்டிக்கே நமக்கு காசே இல்லை, இது இருந்தால் தான் நம்மளால வந்து பிஸ்னஸே ரன் ஆக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போறதுன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில தான் வரும். ஸோ அதனால தான் இதை வந்து ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா?